ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பத்மாவும் எல்லாருக்கும் முன்னாடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாயாவுக்கு யாரு தான் சீர் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஜானகியும் கண்டிப்பாக மாயாவுக்கு கல்யாணம் ஆன நாள் முதல் கொண்டு இப்போ வரைக்கும் எந்த சீரெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நானே செய்யன்னு சொல்லிட்டு வரும்போது, அதை கேட்ட பத்மாவும் என் வீட்டில் உள்ள பணத்தை வச்சு எனக்கே சீர் செய்ய போகிறீங்களா, அதெல்லாம் முடியவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது, செம மாசா ஒருத்தவங்க வந்து நம்ம மாயாவுக்கு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அதிரடியாக ஒரு சீர் பண்ணுறாங்க. அது யாராக இருக்க போகுது? அதே சமயத்தில் அந்த சீரை பத்மா ஏற்றுக்க போகிறாங்களா? பத்மாவை வீட்டை விட்டு வெளியில் யார் அனுப்ப போகிறாங்க? வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மணி, ரகுராம், ஜானகி எல்லாரும் சேர்ந்து பத்மா கிட்ட, எதுக்கு பத்மா நீ வந்து மாயாவை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேங்கிற? எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பத்மா? ஏதோ உன்னை மனசுல வச்சுட்டு தான் நீ ஏதோ செய்யற. எதுவா இருந்தாலும் வெளியில சொல்லு, அப்பதானே தெரியும் அப்படி சொல்லும்போது, நம்ம ரகுராமோ ஆமா பத்மா எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பத்மா ஒரு கட்டத்துல ஆமா இந்த மாயாவுக்குன்னு யார் இருக்கா? இது வரைக்கும் இந்த மாயாவுக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க ஏதாவது சேர் தந்தாங்களா? நிஜமாவே இப்படி ஒரு மருமகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பிரச்சனை பண்ணும்போது, ஜானகியும் என்ன இது வரைக்கும் வந்து இதுக்காக தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சா நாங்களே எல்லாமே சிறப்பா பண்ணியிருப்போமே அப்படி சொல்லும்போது, நம்ம ரகுராமும் பத்மா கிட்ட வந்து, என்ன பத்மா இப்படி ஒரு சின்ன விஷயத்த எல்லாம் பெருசுபடுத்திட்டு இருக்க? எப்படியாவது சீனுவோ மாயாவோ நல்ல சந்தோஷமா வாழணும், அதுக்கான வழியை பார்க்கணும். நீ தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காத. இப்போ என்ன உனக்கு சீரு தானே வேணும், அதை எப்படியாவது ரெடி பண்ணி தந்துடலாம் அப்படி சொல்லும்போது, நம்ம பத்மாவும் என்ன பேசுறீங்க நீங்க? மாயாவுக்குன்னு யார் இருக்கா? யாருமே இல்லாத இவளுக்கு யார் வந்து சீர் கொடுக்க போறாங்களா? இது வரைக்கும் கல்யாண நாள் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்குன்னு எந்த ஒரு விசேஷத்துக்கும் யாருமே எதுவுமே பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது புதுசாக யார் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பிரச்சனை பண்ணும்போது, ஜானகியும் ஒரு கட்டத்தில் சமாதிரி அந்த இடத்துல வந்து, என்ன பேசிகிட்டு இருக்க? மாயாவுக்கு யார் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதான் பெரியம்மா நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக அவளுக்கு எது வேணுமோ அது எல்லாமே சீரு சிறப்பமாக உனக்கு நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லும்போது, பத்மாவும் அந்த இடத்துல யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு செலவு பண்ணுறது? என் வீட்டை சேர்ந்தவங்க என் வீட்டு பணத்தை எடுத்து எனக்கு வந்து சீர் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? கொஞ்சமாவது புரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க சீரை வந்து நான் வந்து வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது, ஜானகியும் இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்மாவை எதிர்த்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சீனு சும்மா விடுவாங்களா? சீனு அந்த இடத்துல வரும்போது, என்னம்மா நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் மாயாவை மருமகளாக ஏற்றுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் மாயாவை இந்த மாதிரி அவமானப்படுத்தாதுங்க, இப்படி ஒரு செயலை செய்யாதுங்க, உங்களுக்கு சீரு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனு பத்மாவை எதிர்த்து நிற்கும் போது, பத்மாவை பார்த்தீங்களா இந்த மாயா பண்ணக்கூடிய வேலையை? இன்னைக்கு என் பையனே வந்து என்னை எதிர்த்து அந்த மாயாவுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கான். எதுனாலுமே நான் வந்து மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன். அதோடு இல்லாமல் இது வந்து என்னோட ஒய்ஃப், அவளுக்கு ஆதரவாக எப்போவுமே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சீனு மாயாவுக்கு ஆதரவாக பேசும்போது, அதை பார்த்த பத்மா அப்படியே அதிர்ச்சியாகி, அவ்வளோத்துக்கு இந்த மாயா என்னோட பையனை மயக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மாயா அப்படியே அமைதி நிற்கும்போது, மணியும் என்ன பத்மா பேசிட்டு இருக்க? தேவையில்லாமல் நம்ம மருமகளை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காத. இப்படி ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சுக்கணும். தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படி சொல்லும்போது, பத்மா அவங்களோட முடிவில் ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. நம்ம மணியும் சரி இப்போ உனக்கு சீரு தானே வேணும், சீரெல்லாம் ஒழுங்காக இருந்ததுன்னா அப்போ வந்து மாயாவை மருமகளை ஏற்றுப்பதானே அப்படின்னு கேட்கும்போது, பத்மாவும் சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம், யார் இவ்வளோக்காண்டி செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. பார்வதியும் இதாண்டா சரியான சான்ஸு, பத்மாக்கா இப்படியெல்லாம் பேசுவாங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, செமையாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பையனே எதிர்த்து செமையாக பண்ணிட்டீங்க, இப்படியே போயிட்டுருங்க. கண்டிப்பாக மாயா வந்து ஒரு கட்டத்தில் டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய்டுவா. அதுக்கப்புறமா நம்ம ராஜ்யம் தான் சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம சீனுவோம் மாயா கிட்டேருந்து, மாயா அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, எப்படினாலுமே நான் பார்த்துக்கலாம். நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருக்க வரைக்கும் யார் எதிர்த்து நின்னாலுமே அதை பற்றி நீ கவலையே படாத அப்படி சொல்லும்போது, மாயாவும் நம்ம சீனுக்கிட்ட, சீனு ஏதாவது நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா? அத்தை பேசின ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படி சொல்லும்போது, நம்ம சீனுவும் அதெல்லாம் நினச்சே பார்க்காத மாயா, எப்போவுமே என்னோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் நீ அம்மா பேசுனதை பற்றியெல்லாம் கவலையே படாதுன்னு சொல்லிட்டு
நம்ம சீனு வழக்கம் போல மாயாவுக்கு ஆதரவாவே இருக்காங்க. ஜானகி ரொம்பவே வருத்தமா கவனிச்சு நம்ம ரகுராம, "என்ன ஜானகி மாயாவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா?" அப்படி கேட்கும்போது, ஜானகி, "ஆமாங்க, என்ன செய்றது? வீட்டுக்குள்ளேயே இப்படி இருந்துச்சு. மாயாவுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருதே. மாயாவ இப்படியெல்லாம் பேசுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிட்ட யோசனையில இருக்கும்போது, நம்ம ரகுராம, "சரி ஜானகி, அதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம். அதெல்லாம் யோசிச்சு நீ ஃபீல் பண்ணிட்டே இருக்காத. கூடிய சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். பத்மாவ பத்தி தான் உனக்கு தெரியுமே. கொஞ்ச நாள் இப்படிதான் சத்தம் போடுவான். அதுக்கப்புறமா அமைதியாயிடுவான்னு" சொல்லிட்டு நம்ம ரகுராமும் ஜானகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் என்ன இருந்தாலுமே மாயாவுக்கு சீரும் சிறப்புமா நல்லபடியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி ஒரு குழப்பத்தோடயே இருக்காங்க. ஒரு கட்டத்துல காலையில எழும்பினோடனே வாசல்ல ஒரு சத்தம் கேட்குது. தடபுடலா என்னடா சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வரிசையாட்டு சீர்வரிசை வந்துட்டே இருக்கு. பெரிய ஒரு டெம்போல நெறைய பொருட்கள். அதோட இல்லாம எத்தன எல்லாம் சீர் உண்டோ அத்தன வகைகள் சீர் நம்ம ரகுராம் வீட்டு வாசல்ல நின்ன உடனே பத்மா பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. இப்படி ஒரு சீர்வரிசைய நம்ம பார்த்ததே இல்ல. யார் இத அனுப்பியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட இருக்கும்போது, சரி இப்ப நம்ம அத ஏத்துக்கிட்ட மாரி எதுவுமே சொல்லக்கூடாது. யார் இத அனுப்பியிருப்பாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் ஏத்துக்கிட்டோம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பத்மா ஒரு பிளான போடுறாங்க. அப்படியே ஜானகி கிட்ட பார்க்கும்போது, ஜானகியும், "என்ன இந்த சீர்வரிசை எல்லாம் உனக்கு போதும் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பத்மாவும், "இல்ல, நான் யார் இத அனுப்புனாங்கன்னு தெரியாம நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். யாரு தான் இத அனுப்புனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஜானகியும், "நீங்க என்ன கேட்டீங்க? அந்த மாயாவுக்கு எதுனாலுமே சீர்வரிசை வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னனால சொன்னபடியே சீர்வரிசை வந்தாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பத்மாவும், "எங்க பழையபடி இந்த வீட்ல உள்ளதையே நீங்க அத எடுத்து எனக்கு சீராட்டு செய்திடக்கூடாதுல்ல. அதனால தான் இப்படி கேட்குறேன்." அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும், "அப்ப யார் சீர்வரிசை செய்தான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அத ஏத்துப்பீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது பத்மாவும் சரின்னு சொல்றாங்க. அப்படியே பார்க்குறாங்க. செம அசத்தலா நம்ம மணி அந்த இடத்துல இறங்குறாங்க. இத பார்த்த பத்மா அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. "எதுக்கு நீங்க இப்ப இங்கேருந்து வரீங்க? என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட மருமகளுக்கு நான் சீர் செய்யாம வேற யாரு சீர் செய்வா? நான் தான் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி மணி சமாதிரியா அங்க நிக்கிறாங்க. இத கொஞ்சம் கூட பத்மா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. பத்மாவும், "என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? எப்படி மாயாவுக்கு நீங்க சீர் செய்ய முடியும்? மாயா வீட்ட சேர்ந்தவங்க தானே அத பண்ண முடியும்." அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட மருமகளுக்கு நான் பண்றேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு?" அப்படிங்கிற மாரி பத்மாவையே எதிர்த்து நிக்கிறாங்க. அதோட இல்லாம இத பார்த்த சீனு, மாயா என்னடா சத்தம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. தன்னோட மாமா தனக்காக இப்படி ஒரு சீர்வரிசை எடுத்துட்டு வந்தத மாயா எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா பத்மாவும் என்ன மாயா பொடி போட்டாலோ என்னோட பையன மட்டும் இல்லாம, இப்ப பாரு இவங்களும் இந்த மாயாவுக்கு ஆதரவா இருந்து சீர்வரிசை எடுத்துட்டு வந்திருக்காங்களா? இதெல்லாம் ஒருபோதுமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணும்போது, மணி சும்மா விடுவாங்களா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. அதான் நீ கேட்ட. அது மாரியே சீர்வரிசை வந்தாச்சு. அதுவும் உன் வீட்ல இருந்து ஒண்ணும் யாருமே எடுக்கலமா? எல்லாமே என் வீட்டு சைடுல உள்ளது தான். அப்படிங்கிற மாரி நம்ம மணி செம மாசா அந்த இடத்துல சொல்றாங்க. ரகுராமும், "எதுக்கு பத்மா இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம இப்படியெல்லாம் வாசல்லயே நிக்க வச்சுட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ." அப்படிங்கிற மாரி நம்ம ரகுராம் பத்மாவ சரியா வெளுத்திருக்கிறாங்க. பத்மாவுக்கு தன்னோட ஹஸ்பண்ட் மணியையும் அவங்க அண்ணன் ரகுராம எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல. அப்படியே அமைதியாயிடுறாங்க. செம மாசா அந்த இடத்துல நம்ம மாயாவுக்கு மணியை சீர்வரிசை பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இத பார்த்த பார்வதியும் இன்னும் கொஞ்சம் பத்மாவுக்கு உசுப்பேத்தி விட்டாலும், ஒரு கட்டத்துல மாயாவும் சீனாவும் சீக்கிரமா ஒண்ணு சேர போறாங்கன்னே சொல்லலாம்.